இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் அழைத்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க? ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபை தான் எழுப்புதலை காணும். ஹல்லேலூயா. எந்த சபையில் ஜெபம் பெருகி இருக்கிறதோ அந்த சபை எழுப்புதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 10 இரவு 10 பகல் கண்ணீரோடு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெபத்திலே காத்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சபை 3000 5000 என்று பலுகி பெருகினது, தேசமே பலுகி பெருகினது. ஹல்லேலூயா. இப்போ சபை எப்போ நிரப்பப்படுன்னா ஜெபிக்கிற சபையில் தான் ஆத்த மக்கள் பெருகிவிடும். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆயுதம், சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பெரிய ஆயுதம் ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபம்னாவே சாத்தானுக்கு ஃபஸ்ட்டு எரிச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் ஜெபம் நடந்ததோ ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் அங்கெல்லாம் ஜெபத்துக்கு தடை இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? ஜெபிக்கிற சபை எழுப்புதலை காணும். அதனால தான் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு இன்று அநேக பார்த்திங்கன்னா ஜெபத்தை குறைச்சிக்கினே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ நம்ம ஜெபம் குறைகிறதோ அவ்வளோ எழுப்புதலை காண முடியாது. எவ்வளோ ஜெபம் பெருகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன செய்யலாம், ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும். அதை எந்த சபை ஜெபிக்கிறதோ அந்த சபை எழுப்புதலை காணும். ஜெபம் இல்லாத இடத்துல எழுப்புதல் வரையே வராது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆதி அப்போஸ்தலருக்கு சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நிறைவேற போகிற காரியத்தை குறித்து இயேசு சொல்றாரு அந்த வசனத்தில். அல்லேலூயா. எருசலேமுக்குள்ளே ஒரு எழுப்புதல் என்ன பண்ண போகுது, நிறைவேற போகிறது. அதனால் அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, காத்திருங்கள். அல்லேலூயா. அப்போ எத்தனை நாள் காத்திருந்தாங்க அவர்கள்? எத்தனை நாள் காத்திருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 நாள் காத்திருந்தாங்க. எத்தனை நாள்? 10 நாள். 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் 10 நாட்கள் இரவும் பகலமாக காத்திருந்தார்கள். அப்படி காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலமாய் இறங்கி அவர்கள் உட்கார்ந்த இடங்களை என்ன பண்ணார், நிரப்பினார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தில் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய எழுப்புதலை சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்போ எழுப்புதல் வருவதற்கு சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுருக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 அல்லது 4 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, ஜெபிக்கிற சபை எழுப்புதலை காணும். முதலாவது என்ன செய்யும்? ஜெபிக்கிற சபை எழுப்புதலை காணும். இரண்டாவது, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சபை எழுப்புதலை காணும்.
பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சபை. மூன்றாவதாக வசனத்தில் வளரும் சபை எழுப்புதலை காணும். நம்ம வசனத்தில் வளர்ந்தோம்னா எழுப்புதலை பார்க்க முடியும். நான்காவதாக ஒரு மனதை காத்து கொள்ளும் சபை எழுப்புதலை காணும். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே என்ன செய்யும்? சபையில் எழுப்புதலை பார்க்க முடியும். என்னென்ன சொன்னேன் நான்? முதல் ஜெபிக்கிற சபை எழுப்புதலை காணும். அதில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி உபதேசத்தில், இரண்டாவது அந்நியத்தில், அப்பம் பிட்குதலில், ஜெபம் பண்ணுகிற சபை உறுதியாக தரித்திருந்தால் எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. அதில் மிக முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி சபை எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். சபை எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது? உபதேசம் என்பது 3 விதமான உபதேசங்கள் வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய உபதேசம். அல்லேலூயா. இன்னொன்று மனுஷனுடைய உபதேசம். மூன்றாவது சாத்தானுடைய உபதேசம். அல்லேலூயா. ஆனால் நம்ம எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எப்படி அவர்கள் சபையை கட்டினார்கள்? கட்டி எப்படி எழுப்பினார்கள்? சபையில் அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? நீங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நல்லா தேடி அதை ஆராய்ந்து தியானித்து பார்த்தா அவங்களுடைய ஜெபங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலரில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நடு ராத்திரியில் அவர்கள் துதித்து, ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணினார்கள். அப்போ அந்த சிறைசாலையில் இருக்கிற மக்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? அந்த இரவே மனம் திரும்பி அந்த இரவே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அது ஒரு பெரிய எழுப்புதல் ஜெபத்திற்கு. சகாரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ எங்கே ஜெபங்கள் வளர்கிறதோ, புரியுங்களா? எஸ்தர் உபவாசம் பண்ணி 3 நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் என்ன பண்ணார்? 128 நாடுகள்லேருந்து வந்தது. அப்போ இந்த ஜபத்தின் அளவுகோல் பெருக 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 தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? சபை வளர்ச்சியை பார்க்க முடியும். சபைக்குள்ளே ஆத்துமாக்கள் பெருகிறதை பார்க்க முடியும். சபைக்குள்ளே பரிசுத்தத்தை பார்க்க முடியும். சபைக்குள்ளே ஒரு மனதை பார்க்க முடியும். அப்போ இந்த ஜபம் எங்கே இருக்கிறதோ, ஜபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. அது அல்லேலூயா. எந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு மிக முக்கியமானது எதை சொன்னால் அது ஆன்டி வைரஸ் போடணும். அல்லேலூயா. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வைரஸ் வந்துச்சுன்னா அது ஃபோன் பேச முடியாது. அப்போது ஜபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி. ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற ஒரு கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ணிடலாம்? ஜபத்தின் மூலமாக கோமா ஸ்டேஜுக்கு அனுப்ப முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலை, நம்முடைய ஜபங்கள் வளரலை அப்படின்னா நாமெல்லாம் கோமா ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம். அல்லேலூயா. போய் படுத்துடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய ஆவி செயல்படாது, நம்ம சரீரம் செயல்படாது, நம்முடைய ஆத்மா செயல்படாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் கண் விழித்து என்ன பண்ணியிருக்கிறார்? லூக்கா 6:12 வாசிக்கிறோம். அவர் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபித்தார். அப்போ ஜெபம் என்பது இன்றைக்கி ஒரு எழுப்புதலுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் இங்கே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ அந்த உறுதி இருக்குதா சபைக்குள்ளே? ஒரு உபவாசத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக தரித்திருந்து சபையில் நடக்கிற உபவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆப்சண்ட் ஆகாமல் ஒவ்வொரு மாதத்தில் எத்தனை உபவாசம் நடக்கிறதோ அத்தனை உபவாசத்தில் சபை என்ன பண்ணணும்? சபையார் கூடி சேர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம லீவ் போடணும். அதற்காக என்ன செய்யணும்? ஒரு நாள் அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? அந்த ஒரு நாள் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி ஜெபித்தோம்னா நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? சபையை கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து
இந்த இடத்துல இருக்கிற ஆத்துமாக்களை கத்தனை செய்வார் நமக்கு கொடுப்பார். அப்புறம் எழுப்புதல் இல்லாமல் ஒன்றுமே நம்ம செயல்படுத்த முடியாது. எவரை 10:25 சொல்கிறது பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதே எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ சபை என்ன செய்திருக்கணும்? கூடி வருவதில் என்ன பண்ணக்கூடாது? சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடாமல். அல்லேலூயா. இப்போ இந்த உபவாசத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சபைக்குள்ளே வர விசுவாசிகளை நீங்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கி உபவாசம் இருக்குது வாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க? நீங்கள் யாராவது சொன்னீங்களா? ஃபோன் பண்ணி ஒரே சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்பாகவே இங்கே ஒரு உபவாசம் நடக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்க? நேற்று தினத்திலே அதுக்காக உங்களோடு இருக்கிற அன்பு விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி இந்த உபவாசத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. இரண்டாவது அவங்களுக்காக நாம் செபிக்கணும். மூன்றாவது சபைக்கு வருவதற்கு தடை எதுனா பிசாசு தான் தடை. அந்த தடையை உடைத்து எறியணும். அப்போ தான் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கணவர் பிள்ளைகள் ஒரே சண்டே மட்டும் நம்ம குடும்பத்தோடு வர்றது பெருசு இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இப்படிப்பட்ட உபவாசத்தில் கலந்து கொள்ளும் போது கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒரே உபவாசத்தில் ஒரு வியாதி உங்களை விட்டு போயிடலாம், ஒரு சுபாவம் உங்களை விட்டு மறையலாம். இன்றைக்கி எத்தனையோ உபவாசத்துக்கு வரீங்க, சுபாவம் மாற மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்மோட கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறதில்ல, ஆயத்தமாக்குறதில்ல. அல்லேலூயா. நீங்கள் எப்போல்லாம் உபவாசத்துக்கு வரீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணோம்? இந்த இடத்துல உபவாசம் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணோம். ஏன்னா இங்கே ஒரு அற்புதம் நடக்கும், இங்கே ஒரு அதிசயம் தேவன் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போது சபை கூடி வரும்போது ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி நீங்கள் நேர்த்தியான நேரத்தில் வாங்க, டைமோடு வந்துடுங்க. நம்முடைய ஆலயத்தில் இன்று உபவாசம் இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருந்து நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்ம ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. எப்படி ஊற்றுவார்? கூடி செபிக்கும் போது, ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும் போது, ஒருவருக்கு ஒரு அந்த ஜபத்தில் தரித்து இருக்கும் போது, உறுதியாக இருக்கும் போது கர்த்தர் கவனிப்பார். நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? பதில் உண்டு. நம்ம அப்படியே நம்முடைய சரீரத்தில் வியாதியோடு இருக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கிடையாது. புரியுங்களா? ஆண்டோடைய சித்தம் என்னென்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்பது தான் ஆண்டோடைய சித்தம். நம்ம கடனோடு இருப்பது தேவ சித்தம் கிடையாது. நம்ம அநேக சாதிகள் கடன் கொடுப்பது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. நம்ம அப்படியே வாழ்க்கையில் ஜெபாவி இல்லாமல் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நல்ல செபிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மணிக்கணக்கில் முழங்கால் படிட்டு செபிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை பெற்று நாம் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நீங்கள் ஜெபத்தில் வளர வளர தான் உங்களுடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் தடைகளை உடைத்து எறிவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய வேதனைகளை நீங்கும். உங்களுடைய பணம் வீண் செலவுக்கு போகாது. சத்துரு எவ்வளோதான் களை விதைத்தாலும் அந்த களைகளை கர்த்தர் என்ன பண்ண பிடுங்கி போட்டுருவார் உபவாசத்தில். அல்லேலூயா. அப்போ உபவாசத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையோடு போகிறீங்க. வெறுமையாக யாரும் இங்கேருந்து என்ன பண்ண மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. ஒரு உபவாசம்னா அந்த உபவாசத்தில் கர்த்தர் ஒரு கட்டு உடைப்பார். உங்களுடைய பலவீனத்தை நீக்குவார். உங்களுடைய சஞ்சலங்களை நீக்குவார். ஒருவேளை உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி இது வரைக்கும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த உபவாசத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக பல நாட்கள் நீங்கள் வேண்டுதல் செய்திருப்பீங்க. ஆனால் இந்த உபவாசத்துக்கு பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை எங்களுடைய சரீரத்தில் கேன்சர் வியாதிகள், பலவிதமான வியாதிகள் வந்திருந்தாலும் ஒரு உபவாசத்தில் அந்த கேன்சர் வியாதி என்ன பண்ணும்? முற்றிலும் அழிந்து போயிடும். அல்லேலூயா. நீங்கள் யாராருக்கு ஒரு மேலே உங்களுடைய கணவர் குடிக்கார கணவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ணீரோடு வந்து உட்காந்துருப்பீங்க. இங்கே ஜெபம் பண்ணும் போது ஒரு வல்லமை உங்கள் கணவர் மேலே இறங்கிடும். அல்லேலூயா. அந்த பாரத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் தான், அந்த பாரத்தோடு நீங்கள் வரும்போது தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அண்ணால் கண்ணீரோடு வந்தாங்க, கம்பீரத்தோடு அறுத்துக்கினே போனாங்க. ஒரு நல்ல தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா.
வேதத்தில் அநேக உபவாசம் பண்ணி செபித்திருக்கிறாங்க. எஸ்ரா நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறார். நெகேமியா அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அலங்கத்தை கட்டி நிறைவேற்றுவதற்கு உபவாசத்தோடு வந்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? பெரிய பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. ராஜாவுடைய கண்களை தயை உண்டாக்கி தந்தார். அப்போ உபவாசம் என்பது இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் உபவாசத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? முகம் வந்து வாடலாக இருக்கக்கூடாது. அப்போ யோசித்து பாருங்கள், உபவாசத்துக்கு வரும்போதே எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டோட சித்தம். அதனால தான் 3வது நம்ம ஒரு வசனத்தை அங்கே வாசிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 27. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நடுராத்திரி மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரசங்கித்தான். அல்லேலூயா. ஒரு எழுப்புதலுக்கு அங்கே சபை என்ன பண்ணிருக்கு? நடுராத்திரி மட்டும் வசனத்தை கேட்குறாங்க. புரியுங்களா? அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்பம் பிற்கிறதெல்லாம் வாரத்தில் முதல் நாளில் என்ன பண்ணுறாங்க? மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம திருவிருந்து இருக்கோம். அந்த மாதிரி காலகட்டத்தில், அந்த காலகட்டத்திலே பாருங்கள், அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த திருவிருந்து எடுத்து பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தொடர்ந்து நடுராத்திரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார் சபைக்கு. இன்னும் அவங்க பாருங்கள், பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணியிருந்தார். அப்படி வந்து ஒரு சபை பண்ணும் போது தான் அந்த எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. ஐயோ, நம்ம வந்து வீடு நம்ம என்ன பண்ணுறோம்? நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். அல்லேலூயா. இது நிரந்தரமான வீடு கிடையாது. இங்கே நிரந்தரமான இடம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். அப்புறம் என்ன சொன்னார்? பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்புறம் என்ன சொன்னார்? நீதி செய்கிற இன்னும் நீதியை செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். வேறு என்ன சொன்னார்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் என்ன பண்ண? நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். அநியாயம் செய்கிற ஒரு கூட்டம் அநியாயம் செய்து தான் இருக்கும். புரியுங்களா? அநீதி செய்கிற அநீதி செய்து தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நீதியை செய்யணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீதி எதை குறிக்கிறது? பரிசுத்தம் எதை குறிக்கிறது? இப்படி வந்து உபவாசத்தில் இருக்குது, நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த உபவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. இதில் தொடர்ந்து இந்த உபவாசத்தை நீங்கள் அதிகமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கினே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்துருவீங்க. ஆவியில் வளர்ந்துட்டிங்கன்னா இந்த உலகத்தை நினைக்க மாட்டீங்க, இந்த உலகத்துக்காக ஓட மாட்டீங்க, இந்த உலகத்துக்காக என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் கர்த்தருக்காக என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவீங்க. அல்லேலூயா. வீட்லேயே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும், நீங்கள் குடும்ப ஜெபத்துலேயும் குடும்ப ஜெபம் இருக்கும், சபையிலையும் ஒரு உபவாச ஜெபம் இருக்கும். இங்கே ஒரு இரவு ஜெபம் நடந்து இரவு ஜெபத்தில் இருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய வீட்டில் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கக்கூடிய அந்த நிலைமையை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை தெளிவாக கேட்டால் தான் தெரியும். இந்த உலகம்லாம் நமக்கு பெரியதில்லை. புரியுங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ இந்த உலகத்தை குறித்து நம்ம உலகத்திலே நினைக்கக்கூடாது. புரியுங்களா? கடல் எவ்வளோ தான் கடலுக்குள்ளே மீன் இருந்தாலும் அந்த மீன் என்ன செய்கிறதில்ல? அந்த உப்பை சாராமையே வாழ்ந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தண்ணி கடலையே எப்படி இருக்குது? உப்பாகவே இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த பாவமான உலகத்தில், இந்த அக்கிரமான உலகத்தில் கடைசி நாட்களில் பார்க்குறோம். அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது. நல்ல கணவர், அன்பு கூறுகிற கணவர் இன்றைக்கி இல்லை. அல்லேலூயா. அன்பு கூறுகிற மனைவி
இன்றைக்கி இல்லை. பிள்ளைகள் பெற்றோர் என்ன பண்ண முடியல, அன்பு கூற முடியல. பெற்றோர் பிள்ளைகள் அன்பு கூற முடியல. காரணம் என்ன? அக்கறம் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக எதை இருக்குது? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மிகுதியாக இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண, சொற்ப ஜனங்களாக, கொஞ்சம் ஜனங்களாக நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அப்போ பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறது எது? ஜெபம் ஒன்று தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது உன்னுடைய பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய விலகிடும். ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்கவே முடியாது. நம்ம ஜெபிக்கிறவளாக இருக்கணுமா, இந்த பாவம் செய்கிறவளாக இருக்கணுமா? பாவம் செய்கிறது பார்த்திங்கன்னா வீணான வார்த்தைகள் பேசுறது ஒரு பாவம் தான். அல்லேலூயா. நன்மை செய்து நினைத்து செய்யாமல் போனால் ஒரு பாவம் அது. புரியுங்களா? ஆலயத்துக்கு வருது லேட்டாக வந்துருந்தீங்களா, அது ஒரு பாவம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறாரு. வேதத்தில் பாருங்கள், சவுல் ராஜாக்கு ஆண்டவர் சொன்னார். புரியுதுங்களா? சாமுவேல் சொல்கிறாரு, நான் வருவேன் அப்படின்னாரு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா. மனுஷங்கள்லாம் சொன்னாங்களாம், ஐயோ சீக்கிரமாக பலி செலுத்திடு, சீக்கிரமாக என்ன பண்ணேன். உடனே அதை செலுத்தினான். ஆவியான அவனை விட்டு விலகிட்டார். அல்லேலூயா. சின்ன காரியம்தான். அவன் மேலே ஒரு அபிஷேகம், ஒரு அசுத்தாய் அவன் மேலே இறங்கிடுச்சு. கீழ்ப்படியாமையின் ஆவி அவனுக்குள்ளே வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் 40 வருஷம் ராஜரீகம் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. காரணம்னா ஊர் கீழ்ப்படியாமைனாலே அந்த ஆவி அவன் மேலே இருந்தது. கடைசி வரைக்கும் போராடுறான். கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கல? தேவன் அவனோட பேசவில்லை, தீர்க்கதரிசி பேசலை. அந்த ஆலயத்தில் அப்படியே அலைந்து தெரிந்து 40 வருஷம் வீணாக்கிட்டான். மரணம். கடைசியில் அவனுடைய கத்தி, அவனுடைய பட்டயமே அவன் என்ன பண்ணிடுச்சு, அவனே தற்கொலை பண்ணிக்கினான். காரணம் என்ன? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருந்திருக்கணும் வாழ்க்கையில்? அபிஷேகம் எது கொடுக்கப்படுகிறது? நம்மால் செய்ய முடியாத காரியம் தான் அபிஷேகம் செய்கிறது. அல்லேலூயா. நம்மால் நம்ம சரீரத்தில் எதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு எதையும் செயல்படுத்த முடியாது. ஆவியனும் மேலே இறங்கி வருவார். யார் வர்றது? அந்த ஆவியனும் மேலே இறங்கிட்டார்னா நீ ஆட்டோமேட்டிக்காக ஆவியே உனக்கு எல்லா வேலையும் செய்யும். புரியுங்களா? உன்னை நடத்தும், உனக்கு வசனத்தை போதிக்கும், உனக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த ஆவியான உனக்குள்ளே இருக்கும்போது நல்லா செபிக்க வைக்கும். நல்ல கண்ணீரோடு எப்படி செபிக்கணும், பாரத்தோடு எப்படி செபிக்கணும், எப்படி ஆண்டோடைய பாதத்தில் முழங்காலில் ஜெபிக்கணும், எல்லாம் அது கற்றுக் கொடுக்கும். அடுத்தது உனக்கு வரப்போகிற கஷ்டத்துலேருந்து உன்னை நீக்கிவிடும். அல்லேலூயா. உனக்கு வர ஆபத்து, ஒருவேளை ஒரு வியாதி உனக்கு மரணம் சந்திக்க போகுது அப்படின்னா அந்த வியாதியை தடுப்பார் ஆவியானவர். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு ஆபத்து வரும்போது அதையும் ஒன்று என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். அல்லேலூயா. உன்னுடைய பாக்கெட்டில் ஒருத்தர் திருட போகிறாங்க, உன் பேக்கில் கை வைக்க போகிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பிசாசு சதி திட்டம் போட்டிருந்தாலும் இந்த ஆவியானவர் வருவதற்கு முன்பாக காப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எப்போ நமக்குள்ளே இருக்கிறார்னா அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கும் போது, ஆலயத்துக்கு நேரத்தோடு வரும்போது, சின்ன சின்ன காரியம்தான். அந்த சின்ன சின்ன காரியத்திலே நம்ம ஆவியானவர் என்ன பண்ணிடுறாங்க, சிலவங்க கைவிட்டுறாங்க. ஆவியை விட்டு வெளியே போயிட்டு பிறகு அப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டி பாருங்கள், இஷ்டம் போல் வருவீங்க, இஷ்டம் போல் போவீங்க. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். அந்த கேஸ் வருகையில் போகிறது ரொம்ப கஷ்டம். புரியுங்களா? இஷ்டமாக வரங்க, இஷ்டமாக போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய மாட்டாங்க. ஜெபித்து பார்ப்பாங்க, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 4 பேர்கிட்ட உதவி கேட்பாங்க, உதவி கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்காக உன்னுட்டு கிருபையின் ஆவி என்ன பண்ணியாச்சு, உன்னுட்டு விலகாச்சு. ஆண்டிலேருந்து நீங்கள் நினைக்க வேண்டியதான், கர்த்தர் என்னோட கூட இல்லை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்ன பண்ண முடியாது. உங்களுடைய முயற்சினால் கர்த்தருடைய ஆவியானவரை மறுபடியும் கொண்டு வர முடியாது. உனக்குள்ளே தான் இருப்பார் அந்த ஆவியானவர். ஆனால் அவர் மங்கி எறிகிற தெரிய போல் இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு யார் காரணம்? அவங்கவுங்களே காரணம். ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் மேலே ஒரு ஆவியான ஊற்றப்படுது. அந்த ஆவியான நீ என்ன பண்ணிடணும் சொல்லுங்கம்மா. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த மனைவி எது எடுத்தாலும் எதை இஷ்டத்துக்கு பேசுனா அந்த கணவர் என்ன பண்ணுவார், செடுன்னு பேசினே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் அமைதியாகிடுவார். சில நேரத்தில் மனைவிக்கு இந்த நிலைமை வருது, கணவன் பேசினே இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அமைதியாகிடும். இன்னும் பதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணுமோ அது செய்யணும் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, வாயை திறந்து
அது மாதிரி தான் ஆவியானவரும். நீங்கள் ஆவியானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவியான உனக்குள்ளே எழும்புவார். நீங்கள் ஆவியானரை விட்டுட்டிங்கன்னா, ஆவியன் சொல்வதெல்லாம் கேட்கலைன்னா ஆவியன் அமைதியாகிடுவார். உனக்கு ஜபத்துக்கு சப்போர்ட் கிடைக்காது, வேத வசன சப்போர்ட் கிடைக்காது, வரப்போகிற காரியங்கள் உனக்கு உணர்த்தினா தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ இந்த ஆவியானவர் நீ எப்போது என்ன பண்ணணும், உனக்குள்ளே காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆவியானவை நீ காத்துக்கொண்டா தான் உன் ஆவிக்குரிய ஜீவன் வளரும். புரியுங்களா? உனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த எண்ணம் உனக்குள்ளே வரும். அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னா நீ ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவனாக இருப்ப, இல்லை மாம்சப்பிரகாரமான கிறிஸ்துவனாக இருப்ப. புரியுங்களா? எந்த தகுதி இல்லாத ஒரு கிறிஸ்துவனாக இருப்ப. உன்னை பார்க்கும் போது 4 பேர் மனம் திரும்ப மாட்டாங்க, 4 பேர் கெட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. பிற பாருங்க, சில கிறிஸ்துவங்களை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, கெட்டுடுறாங்க ஜனங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய சுபாவங்கள் அப்படி வேலை செய்யும். புரியுங்களா? பார்த்தா அவங்க பேர் கிறிஸ்துவனாக இருக்கும், நானும் ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, நானும் ஞானஸ்தானத்தை எடுத்தேன்னு சொல்லுவாங்க, நானும் என்ன பண்ணுறேன் வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அவ்வளோ அகோரமாக இருக்கும். புரியுங்களா? அவங்கள பார்க்கும் போதே அந்த அவங்ககிட்ட யாரும் உட்காந்து பேச மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆவியானவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அல்லேலூயா. தாலி கட்டும் போது புருஷன் கூட வரணும்னா வரமாட்டானா? புருஷன் அந்த தாலி கட்டுற வரைக்கும், அந்த தாலியை பார்க்குற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாலி இல்லாத போய் பாருங்கள் எப்படி இருக்குது. புரியுங்களா? தாலி இல்லாத போகிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு, புருஷன் கூட இல்லாதனால. அந்த மாதிரி ஆவியானவர் கூட இல்லை. சபைக்கு மிக அவசியம் யார்? ஆவியானவர். நம்மோடு கூட வரும்போது, போகும்போது, நம்ம உட்காரும் போது, எழுந்துக்கும் போது, படுத்திருக்கும் போது, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டலில் ஆவியானவர் ஒன்று மேலே இருந்தானே நீ போக ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண முடியாது, டாக்டரால் தப்பான மாத்திரை கொடுக்கவே முடியாது, தப்பான இன்ஜெக்ஷன் போடவே முடியாது. ஏன் அப்படின்னா கரெக்டான எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கூட கரெக்டாக ஆவியானு கொண்டு போவார். ஏன் அப்படின்னா ஆவியானுக்கு தெரியும் எங்கே போனேன்னு. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானு இல்லைன்னா தான் என்ன பண்ணுது, அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணோம், மரணம் வந்துடும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. புரியுங்களா? அவங்க மூச்சு பேச்சில்லாத போயிடும். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஆவியானுடைய ஆலோசனை இல்லை. அதனால தான் ஆவியான சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போ ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாரு, எதுக்குமா இருக்கிறாரு? 3 காரியம் அதில் சொல்லிக்கிறாரு. ஃபஸ்ட்டு போதிக்கிறார், ரெண்டாவது வழி காட்டுவார். ஃபஸ்ட்டு ஆவியானவர் டீச்சிங் பண்ணுவார், ரெண்டாவது அவர் என்ன செய்கிறாரு, உனக்கு போகிற வழியை காட்டுவார், மூன்றாவது ஆலோசனை சொல்வார், கவுன்சிலிங் பண்ணுவார். மகளே இப்போ நீங்கள் என்ன பண்ணு, வாயை திறக்காத அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் போதித்துட்டார், ஆல்ரெடி வழி காட்டிட்டார். இப்போ அங்கே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போவ ஆவியானவர் சொல்வார், நீ என்ன பண்ண, வாயை என்ன பண்ணாது, இப்போ திறக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். நீ அமைதியாக உட்காந்துருப்ப. இன்டர்வியூவில் அவங்க கேட்பாங்க கேள்வி, இந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன அப்படின்னு. புரியுதுங்களா? உடனே ஆவியான திறந்த வாயில் என்ன பண்ணுவார், அவர் பேசுவார், அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுப்பார். உடனே அதில் வந்து 2 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கும். உடனே அந்த வேலை யாருக்கு கிடைக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அப்போ பிள்ளைகளை கற்று என்ன பண்ண, உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிடுறாரு. இல்லையா? அப்போது நீ பக்கத்து வீட்டில் பேசணும், என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், இப்போ அமைதியாரு, நான் பேசுகிறேன். அப்போ தான் ஆவியானவர் திறப்பார். அப்போ ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்தா தான், ஆவியானவரை கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா தான் அவரை நம்ம பாடுபடுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம் ஆவியானவர்னு. அப்போ கண்ட்ரோல் ஏன் பண்ணுறது அப்படின்னா, ஆவியானவருக்கு இந்த இருக்கிறாரு இல்லையான்னு பாதி பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியாதனால தான் அவங்கள வர அத்தனை ஆசீர்வாதங்களும் எல்லாம் என்ன பண்ணிடுது, அவங்கள விட்டு கைவிட்டு போயிடுது. நீ ஞானஸ்தானம் என்னைக்கு பெற்றுக்கொண்டாயோ அன்னிலேருந்து நீ சுதந்திரமாக வாழணும். ஏன் வாழ முடியல கிறிஸ்துவால்? எவ்வளோ பெரிய உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய நம்மை துன்பப்படுத்தினாலும், புரியுங்களா, இந்த ஆவியான உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் ஒரு தண்ணீரை போல காற்றை போல போயிடும். அந்த உபத்திரம் ஒன்று விட்டு அழகாக வெளியே போயிடும். அது உன்னை வந்து என்ன பண்ணாது, உன் சரீரத்தை எதுவும் கெடுக்காது. எவ்வளோ பெரிய பாடுகள் இருந்தாலும் அந்த பாடு என்ன பண்ணோம், ஒரு காற்றை போல் ஒன்று விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. அதனால்தான் ஆவியானவர் மிக அவசியம் என்று யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது
காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது, அது என்ன இடத்திலிருந்து வருகிறது, என்ன இடத்துக்கு போகிறது, என்ன இடத்துக்கு போகிறது என்று தெரியாது. உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை யார் சொன்னது? ஆவியானவர் பூமிக்கு அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் இறங்கி வருவதற்கு முன்பாகவே இயேசுக்குள்ளே இருக்கிற ஆவியானு பேசுகிறாரு சபைக்கு. அல்லேலூயா. என்ன பேசுகிற? காற்றானது எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருப்பாங்க. புரியுங்களா? நீ எங்கே போகிற எங்கே வரன்னு யாருக்குமே தெரியாததுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற ஆவியான உன்னை நீ காத்து கொண்டால் உனக்கு அவர் உதவி செய்வார். அந்த ஆவியை நீ விட்டுவிட்டால் உனக்கு என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவரை இயேசு சொன்னார், நான் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உன்னை என்ன பண்ணுவார்? உன்னை தேற்றுவார். ஆவியானுக்கு என்ன பேர்? தேற்றவாளன். அப்போ என்ன பண்ணுவார்? நீ கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் உன்னை தேற்றி அரவணைப்பார். நீ பாரத்தோடு இருக்கும்போது உன்னை கண்ணீரை துடைப்பார். புரியுங்களா? உனக்கு சஞ்சலத்தோடு இருக்கும்போது உன்னை தேற்றி உருவாக்குவார். அப்போ தேற்றவாளன் உனக்கு வந்து உனக்கு உதவி செய்யறதுக்கு அனுப்பியிருக்கிற அந்த ஆவியானவரை நீ புறக்கணிச்சிட்டு நான் உன் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி இருப்பேன்? எம்டியாகவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் வர 10 ரூபா வரும், 20 ரூபா செலவாகும். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஆவியான உனக்குள்ளே இல்லாதனால தான் உனக்கு அவர் இல்லாத அவர் உனக்கு ஆலோசனை சொல்ல முடியாது இருக்குது. ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற யாராக இருக்கும்? ஆவியானவர் தான் நல்ல ஆலோசனை கொடுக்குறவர். அந்த ஆவியான உனக்குள்ளே இல்லை அப்படின்னா உன் கணவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அடி வாங்கின்னு இருப்பேன். புரியுங்களா? சில நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லும் போது அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன்? பல பிரச்சனைகளை ஏற்றின்னு சரியத்து மேலே வந்துடுவேன். அல்லேலூயா. ஆனால் உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, உன்னை ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறாரு, இயேசு உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆவியான உனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆவியில் எப்போதும் அனலாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில் நீ அனலாக இருக்கணுது உனக்கு தெரியணும். அனலாக இருக்கிறன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் நீ எப்படி இருப்ப? அனலாக இருப்ப. அனல்னா என்ன அர்த்தம்? நல்ல சத்தமாக சாப்பிட்லையா? உபவாசத்தில் நீங்கள் வசனம் சாப்பிட்றீங்க, அதனால் எப்படி இருக்கணும்? உபவாசம் பண்ண ஆட்கள் வந்து பலவீனமாகிடுவாங்களா, பலப்படுவாங்களா? அப்போ உபவாசத்தில் இருக்கும் பலப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 2 நாள் உபவாசம் தான் இப்போ ஐயா பேசவே மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. யாராவது உபவாசம் எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ அக்னியில் நிரப்புகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நீங்கள் அனலாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, நீங்கள் சும்மா வீட்டில் உட்காரவே மாட்டீங்க. புரியுங்களா? எப்பாவது உங்கள் கையில் வேதம் இருக்கும், இல்லை சோத்திர பலி இருக்கும், எப்போ துதித்துக்குனே இருப்பேன். புரியுங்களா? நீ கிச்சன் ரூமுக்கு போனால் துதிப்பேன், நீ பாத்ரூம் போனால் துதிப்பேன், நீ எங்காவது நடந்து போகும்போது கூட உன் வாய் சும்மா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நடு ராத்திரியில் தூக்கம் வரல, உடனே முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நாள் சோம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஐயோ தூக்கம் வரலையே, தூக்கம் மாத்திரை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இப்போ நீ ஜெபம் பண்ணும் போது தூக்கம் தானவே ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. வழியில் போகும்போது, வீட்டில் உட்காந்துருக்கும் போது, வேறு எங்காவது போனால் கூட என்ன பண்ண மாட்டீங்க? தன்னை குறித்து அதிகமாக பேச மாட்டீங்க, வசனத்தை குறித்து பேசிடுவீங்க அவங்ககிட்ட. அல்லேலூயா. என்னை இப்படியெல்லாம் ஆவியான நடத்தினார், என்னை இப்படியெல்லாம் என்ன பண்ணார்? என்னை பலப்படுத்தினார், என்னை உற்சாகப்படுத்தினார், எனக்குள்ளுக்கிற ஆவியானவர் என் இயேசு என்னை ஒரு நாள் கைவிடவில்லை அப்படின்னு எங்கே போய் சொல்லுவீங்க? உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினருக்கு மத்தியில் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் மியான்மர் போயிட்டு வந்தோம். மியான்மரில் அங்கே ஃப்ளைட் ஏறணும். மியான்மரில் ஏறின பிறகு இந்த லேப்டாப்பை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணேன்? டேப்லெட் வச்சுன்னு படிச்சுனே வந்தேன். என் பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துருந்தார். அவர் தாய்லாண்டில் இறங்குறாரு. எங்கே இறங்குறாரு? தாய்லாண்டில். அவருக்கு நான் தமிழ் பாஷை, ஹிந்தி பாஷை எது பேசினாலும் அவருக்கு புரியல. ஆனால் இங்கிலீஷ் லைட்டாக அவருக்கு என்ன பண்ணுது? புரியுது. அப்போ உடனே நான் சில வசனங்களை எடுத்து அவருக்கு முன்னாடி வச்சேன் இங்கிலீஷில். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு அந்த வசனத்தை வச்சேன். அப்போ இயேசு பற்றி அவர் கொஞ்ச நேரம் படித்தார். அப்படியே படிச்சுனே வந்தார். பல வசனங்கள் அவருக்கு காட்டிக்கினே வந்தேன். படித்து முடித்த பிறகு உடனே அவர் ப்ளே ஸ்டோரில் பைபிள் என்ன பண்ணோம்? ஃப்ளைட்டில் உட்காந்துக்கும் போது ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு பைபிள் என்ன பண்ணோம்? சேவ் பண்ணோம். அல்லேலூயா. சரி, அங்கேருந்து தாய்லாண்டில் இறங்கிட்டு தாய்லாண்டில் இன்னொரு ஃப்ளைட் ஏறி நாங்கள் வரும்போது அங்கே பல பேர் என்ன பண்ண டூரிஸ்ட் போயிட்டு வராங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு. புரியுதுங்களா? அவர் என் பக்கத்தில் உட்காந்துக்கும் போது அவருக்கு இயேசு பற்றி அப்படியே சொல்லிக்கினே வந்தேன்.
சென்னை வந்து இறங்கின பிறகு உடனே ஓலா பிடிச்சினாங்க. காரில் போகும்போது அந்த ஓலாவில் என்ன பண்ணோம், அந்த டிரைவருக்கு என்ன பண்ண, வீட்டை வந்து ஸ்டேர் வரைக்கும் இயேசு பற்றி சொல்லினே வந்தோம். அப்போது அந்த ஆவியான உனக்குள்ளே இருக்கிறா, நீ அனலாக இருந்துனே இருப்ப. புரியுங்களா? நீ எங்கே உட்காந்தாலும் உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த ஆவியான உனக்குள்ளே பேசினே இருப்பார். அப்போ நீ அனலாக இருக்கிறன்னு அர்த்தம், உனக்குள்ளே இந்த மாம்சம் வேலை செய்யாது. ஆவியான உனக்குள்ளே வளர 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 நீ மாம்சத்துக்குரியெல்லாம் மறந்து விடுவாய், மாம்சத்திற்குரியெல்லாம் நீ விட்டு விடுவாய். மாம்சமான யாவரத்தில் போய் நீ உட்கார மாட்டாய், துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படின்னு போக மாட்டாய், பரியாசக்கார உட்கார இடத்துல நீ உட்கார மாட்டாய். நீ எப்போதும் தேவனுடைய ஆலயம் இல்லை உங்களுடைய வீடு, வீட்டை விட்ட ஆலயம், ஆலயத்தை விட்ட வீடு, வீட்டை விட்ட ஆலயம், மறுபடியும் ஆலயத்தை விட்டால் இப்படியே உன் வாழ்க்கை வந்து நீ மரணம் சந்திக்கும் போது, உடனே மரணம் என்பது எதை குறிக்கிறது, உன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தை பிரிக்கிற இடத்துக்கு பிறகு தானே அது மரணம். அப்போ உன் ஆத்மாக்குள்ளே உயிர் உனக்கு உடனே கிடைக்குது. புரியுங்களா? உனக்கு மரணமே கிடையாது. அல்லையா? சரீரம் தான் உன்னை விட்டு பிரிய தவிர மறுபடியும் ஆத்மாவில் என்ன பண்ணுது, மறுபடியும் உயிரடைந்து இன்னொரு தருணத்தில் என்ன பண்ணுற ஆண்டவர் இன்னொரு பரிவாரத்துக்குள்ளே நீ உள்ளே போகிற, அதே உயிரோடையவே போகிற. அல்லையா? அப்போ உனக்கு மரணமே கிடையாது. ஏன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது, ஆவியன் உன்னோடு இருக்கிறதுனால மறுபடியும் நீ பரலோகத்துக்கு உன்னை தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பீரமாக அழைத்து கொண்டு போவாங்க. எப்படி? நீ சாதாரணமாக அணைக்க மாட்டாங்க. அந்த மரணம் சந்தித்த பிறகு அவங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேலை செய்திருக்கிறாங்க. அல்லையா? அனலாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரணம் சந்தித்து அவ்வளோ ருசிப்பாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்டியனுக்கு ஜீவன். அப்படிலாம் யாரும் சொல்ல முடியுமானா, ஆவியான ஒருத்துக்குள்ளே இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆவியான உங்களுக்குள்ளே இல்லைன்னா மரணமே பயமாக இருக்கும். மரணத்தை பார்த்தா என்ன இருக்கும், பயம் உண்டாகும். கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பயம் உண்டாகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே இல்லை. அதனால தான் பயப்படுறாங்க, கலங்குறாங்க. ஐயோ, நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து எப்படி போவேன், எங்கே போவேன் அவங்களுக்கு தெரியாது. இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உள்ளே வைத்தீங்கன்னா தான் நீங்கள் அவர் தான் ஜெபம் பண்ணுவார், அவர் தான் விண்ணப்பம் பண்ணுவார், அவர் தான் வேண்டுதல் செய்வார், அவர் தான் மன்றாடுவார், அவர் தான் தேசத்து குறித்து நமக்கு என்ன பண்ணுவார், நம்ம இந்த தேசத்தை காட்டுவார். எந்த நிலைமையில் இருக்குது தேசம், இந்த தேசத்துடைய விளைவு என்ன. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்களுக்கு ஆட்சியம் பண்ணுவோம். பல மிஷினரிகள் இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. பல ஊழியர்கள் பல நாடுகளில் இப்போ சிறையில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு என்ன, யார் காரணம், நம்ம அவங்களுக்கு ஆட்சியம் பண்ணணும். அல்லையா? ஏன்னா இதெல்லாம் வரும், ஆண்டவர் சொல்லிட்டு போய்க்கிறாரு. புரியுங்களா? ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த நாளில் இந்த என்ன வரும், உபத்திரவம், பாடுகள், துன்பம் வரும். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பிசாசு சும்மா விடுவானா? பல நாட்கள் நீ ஏதோ காலத்தில் எந்தெந்த மதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னிலிருந்து நமக்கூட வாழ்க்கையில் உபத்திரம், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், துன்பங்கள், சோதனைகள்லாம் வந்துக்கினே இருக்கும். ஏன்னா இயேசுவின் பெயரை நீ சொல்லும் போதே பிசாசு சும்மா இருப்பானா? அதனால தான் நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, பரிசுத்தத்தை விரும்புகிற சபை எழுப்புதலை காணும். முதலாவது ஜெபிக்கிற சபையில் எழுப்புதலை காண முடியும். இரண்டாவதாக பரிசுத்தத்தை விரும்புகிற சபை எழுப்புதலை காணும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது லேவியராக 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையலாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. அப்போ சபைக்கு மிக எது அவசியம், பரிசுத்தம் மிக அவசியம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத சபை வரிகள் என்ன பண்ணாது, போகாது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா, நாமே ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்குள்ளே எந்த பாவ பழக்கம் இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து நம்ம விட்டுடணும். ஏன்னா பரிசுத்தம் மிக அவசியம். புரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை உணவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணிவிடக்கூடாது, நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. யூதாசு சும்மா பண ஆசைக்காக வேலைன்னு சொல்லி பண ஆசைக்காக என்ன பண்ணிட்டான், தன்னுடைய ஆத்மாவை இழந்துட்டான். யோசித்து பாருங்கள், 3 வருஷம் ஆண்டவராக இயேசு கூடவே இருந்துட்டு ஒரு நரகத்துக்கு ஒரு மனுஷன் போகும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா?
நம்ம இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் நிலைத்து இருக்கிறதா, வளர்கிறதா? பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்குதா? உங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும், புத்தி உள்ள ஸ்திரீ என்னுடைய மனைவி குணசாலிய ஸ்திரீ, என் பிள்ளைகள் குணசாலிகள் அப்படின்னு யார் சொல்லணும்? சாட்சி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் வரலன்னா அப்புறம் உனக்கு ரொம்ப கஷ்டம். பரிசுத்தம் இல்லை என்றால் பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன்னா பரலோகம் பரிசுத்தமான இடம். அசுத்தமானவர்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. நீ ஆலயத்தில் உனக்கு ஆண்டவர் 20 வருஷம் கொடுத்துருக்கிறாரு, 10 வருஷம் கொடுத்தாரு, 30 வருஷம் நீ இந்த ஆலயத்தில் இருந்தாலும் உன்னை பரிசுத்தமாக நீ காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பர் என்ன பண்ணுவார்? பரிசுத்தத்துக்கு பேசுவார். ஆனால் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தத்துக்காக நீங்கள் தான் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும், பிரியாசம் எடுக்கணும், அதற்காக வாஞ்சிக்கணும், வைராக்கமாக இருக்கணும். இல்லைங்க நான் இஷ்டம் போல் இருப்பேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா மரணம் சந்திக்கும் போது ஒரு நாள் நரகம் உங்களுக்கு தென்படும். புரியுங்களா? அதனால தான் கிறிஸ்துக்குள்ளே மரிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவருக்கு பரலோகம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவை விட்டுட்டு நீ மரித்தேன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆனால் மரணம் சந்திக்கும் போது அன்றைக்கி கிறிஸ்துவன் கூட இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா, கிறிஸ்து வாழ்ந்தபடி நீ வாழ்க்கை வாழலை அப்படின்னா, அன்றைக்கி நரகம் உனக்கு எதிர்கொண்டு இருக்கும். அந்த நரகத்தை நீ பார்க்கும் போதே அவ்வளோ வேதனைப்படுவாய். அல்லேலூயா. அது பிறகு தப்பிப்பதற்கு எந்த போதகர் உனக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது, யாரும் உனக்கு ஆலோசனை கொள்ள முடியாது, ஆலோசனை சொல்லுவதற்கும் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் மரணம் சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நான் 2 லட்ச ரூபா விட்டு போய்க்கிறேன் பேங்க்கில் அப்படின்னு அதுக்காக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஏஜ் வச்சுட்டு போக தேவையில்லை. நீங்கள் மரணம் சந்திக்கும் போது நான் பரிசுத்தத்தோடு மரிக்கிறேன். அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் சந்திக்காதா? எல்லாரையும் விடாது. அது ஒரு நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம்? மரணத்தை கொண்டு வரோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் பிரிகிற நேரம் வரும். அன்றைக்கி நம்ம என்ன விதத்தின் அன்றைக்கி தான் தெரியும். புரியுங்களா? எவ்வளோ நீ கணவரை திட்டி இருக்கலாம், நீ மனைவியை திட்டி இருக்கலாம், நீ வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம், இல்லை உன் எஜமானு கீழ்ப்படையாந்திருக்கலாம், உன் சபைக்கு மேய்ப்பருக்கு கீழ்ப்படையாந்திருக்கலாம். அதெல்லாம் கூட்டி சேர்த்து ஆண்டவர் பார்த்தாருன்னா, இது பரிசுத்தம் இல்லாதது, இதை எங்கே அனுப்பு, நான் அறியேன்னு சொல்லிவிடுவார் ஆண்டவர். அந்த அறியேன் என்று சொல்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. உங்களை பார்த்து நான் 20 வருஷம் சர்ச்சைக்கு வந்தேன், 20 வருஷம் நீ சர்ச்சைக்கு வந்த உண்மை, ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னு கேட்பார். இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என் பரிசுத்தத்தை என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டுங்க. என் வீட்டுக்காரை திட்டினே இருந்த வாழ்க்கை போயிடுச்சு. புரியுங்களா? என் வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு அம்மா அவங்க திருமணமாகி தன்னுடைய கணவர் பயங்கரமாக அடிப்பாராம் தன்னுடைய மனைவியை. எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? குடிப்பார், வந்து அடிப்பார். புரியுங்களா? அடித்து முடிக்கும் போது அவருடைய சரீரத்தை, அந்த மனைவியோட சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வர வரைக்கும் அடிப்பாரான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு சொட்டு ரத்தம் வந்தவருக்கு அவங்க வீட்டில் ஒரு பூனை இருந்ததான். அந்த பூனையை கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? அந்த ரத்தத்தை குடிக்க வைப்பாரான். இதுதான் அவர் இப்போ அடித்தா இப்படி தான் அடிப்பாரான். இந்த அடியை வாங்கின அந்த சகோதரி போயிட்டு அறை வீட்டில் பூட்டி, ஆண்டவரே என் கணவரிடத்தில் எவ்வளோ அடி வாங்கினாலும், எவ்வளோ ரத்தம் என் சிந்தினாலும் என் கணவரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறாங்க. என்ன பண்ணாங்க? என் கணவரும் எங்கே வரணுமா? பரலோகத்து வரணும். நான் அடி வாங்கிறதுக்கு நான் பரலோகத்தை வருவதற்காக நீ ரத்தம் சிந்தினீர், ஆனால் என் கணவர் பரலோகத்து வந்து நான் ரத்தம் சிந்துறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது, இதை ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு கணவர்? தன்னுடைய கதவில் அந்த ஹோலில் என்ன பண்ணியிருக்கிறாரு? எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்தா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என் கணவர் நிச்சயமாக பரலோகத்தை நிச்சயமாக வரணும். நான் என் கணவர்கிட்ட எவ்வளோ அடி வாங்கினாலும் என் கணவர் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுற அந்த சத்தம் அவர் காதால் கேட்டு, புரியுங்களா? அதை கேட்ட பிறகு உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரே சுருண்டு கதவு கீழே பின்னாடி விழுந்துட்டுருக்கிறாரு. இப்படிலாம் என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு, புரியுங்களா? அன்றைக்கி அவர் அடிக்கதை விட்டு அவர் வேதத்தை சுமந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, மனைவியினுடைய பரிசுத்தத்தினாலே வினா போதனையினாலே எது போதிக்காமையே பரிசுத்தில் கொண்டு வந்துடலாமா? அந்த மாதிரி நீங்கள் மனைவியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான் மனைவிக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு மனைவியாக வாழ்வதுக்கு, அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஒரு முறை தான் கணவனாக வாழ்வதுக்கு ஆண்டவர் அந்த சான்ஸை கொடுத்தாரு, அந்த கணவனாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. ஒரு முறை தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணார்? அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. பிள்ளைகள் அந்த பெற்றோர்ன்ற வாழ்க்கை ஒரு முறை தான், அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும். இதுதான் ஒரு குடும்ப ஜபம்.
இதுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, ஜெபிக்கிற சபை ஒரு எடுப்பதிலே காணும். ஒரு பரிசுத்தமான குடும்பம், பரிசுத்தமான சபை வரப்போகிற நாட்களில் எடுப்பதிலே காணும். அதான் ஆண்டவர் பிரித்தெடுத்தேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கலாம், கோடி மக்கள். ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் ஜனமாக நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணார், பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த கொஞ்சம் ஜனம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும், எவ்வளோ மக்கள் மனம் திரும்பாது இருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே போவாங்க, மரித்தா நரக கடலில் போய் அமையிடுவாங்க. ஆனால் நம்மளை கர்த்தர் நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆனால் நம்ம இன்னும் புறங்கூறுங்களாக, இன்னும் மற்றவங்களை போட்டு கொடுக்குறவங்களாக, மற்ற எதிர்த்து பேசுகிறவங்களுக்காக சபைக்கு லேட்டாக வர்றது, இஷ்டம் போல் வர்றது, புரியுதுங்களா, இஷ்டம் போல் பேசுகிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியாது. அதான் ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் உன்னதத்தில் போய் உட்காருவானா. அந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் உண்மை நம்மக்கிட்ட இருந்துச்சுனாவே பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நாங்கள் பாருங்கள், உபாகம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனை கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ணார், எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்த ஜனங்கள் என்று சொல்கிறாரு. பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்கள், நம்மளை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார், பரிசுத்தத்துக்காக தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்வோம், புரியுங்களா. பரிசுத்தமெல்லாம் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஆனால் பரிசுத்தத்துக்காக தான் ஆலயத்துக்கு வரோம். இந்த இடத்தை விட்டுட்டு வேறு எங்கன்னா போய் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒரு ஸ்கூலில் போய் பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒரு காலேஜில் பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒரு வேலை ஸ்தானத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஒரே இடம் தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆலயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தமாக்குற ஒரே இடம் எது, தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. ஏன் எழுப்புவதுக்கு தடை என்ன? ரெண்டாவது, பரிசுத்தத்திலேருந்து குறைகிறது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவதாங்க நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 19:5 வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீரானால் சகல ஜனங்களை நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பீங்க, சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். யோசித்து பாருங்கள், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து பாருங்கள். இப்படிலாம் ஆண்டவர் எழுதி வச்சது எதுக்கு? இந்த ஆலயத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் நடைகளில் பரிசுத்தம், உன் உடையில் பரிசுத்தம், உன்னில் கண்ணில் பரிசுத்தம், உன்னுடைய சரீரத்தில் பரிசுத்தம், உன்னுடைய நடையில், உன்னுடைய அவைங்களில் பரிசுத்தம், புரியுங்களா, உன் பேச்சில் பரிசுத்தம், உன் சொல்லில் பரிசுத்தம், உன் நடையில் பரிசுத்தம், உன்னுடைய வார்த்தையில் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள், நம்மளை அழைக்க வருவார். அல்லேலூயா. நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வைப்பார். அது மட்டும் இல்லை, நம்முடைய சபையில் ஒரு பெரிய எடுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். கொஞ்சம் சனமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கிறதுனால ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை மறுபடியும் ஊற்றி நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சேர்க்கட்டு போயிடும், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சேர்க்கட்டு. அப்போது ஆவியானவர் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ நீங்கள் வந்தீங்க, ஏதோ இடுப்பு வலி, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இடுப்பு வலியான குணமாக்கிடுவார். அல்லேலூயா. அங்கே வருவதுக்கு முன்பாகவே, புரியுங்களா, ஜெபம் பண்ணுவதுக்கு முன்னாடியே தானியேலுக்கு என்ன உண்டாகுது, ஒரு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஓட வேண்டும். அது மட்டும் இல்லை, பாருங்க, மல்கியா 2:11 சொல்கிறது, யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் எதை சிநேகிக்கிறாரு? பரிசுத்தவான்களை தான் சிநேகிப்பார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவர் உனக்கு என்னவா இருப்பார், சிநேகிதனாக இருப்பார். அல்லேலூயா. உனக்கிட்ட பரிசுத்தம் இல்லை அப்படின்னா உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் சிநேகிக்க மாட்டார்.
புரியுங்களா? நல்லா நீங்கள் எதிர்த்து பார்க்கணும். பிதா எதை விரும்புகிறாரோ அதை தான் இயேசு விரும்புகிறார். இயேசு எதை விரும்புகிறாரோ அதை தான் ஆவியன் விரும்புகிறார். எதை ஆவியன் விரும்புகிறாரோ அதை தான் சபை மேய்ப்பர் விரும்புகிறார். எதை சபை மேய்ப்பர் விரும்புகிறாரோ அதை தான் சபை விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். புரியுங்களா? பரிசுத்தத்தை தான் அவர் சிநேகம் பண்ணுவார். நீ பரிசுத்தமாக இருந்தால் உனக்கு நமக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்குது. யார்? ஃபஸ்ட்டு பிதா இருப்பார், இரண்டாவது ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருப்பார் நமக்கு சிநேகிதனாக. அல்லேலூயா. மூன்றாவது ஆவியானவர் இருப்பார், நான்காவது உடைய மேய்ப்பன் இருப்பார், ஐந்தாவது சபை ஒருவருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒரு சிநேகமாக இருப்பீங்க. அப்போ தேவனுடைய எழுப்பதெல்லாம் பண்ண சபைக்குள்ளே வேகமாக வந்து இறங்கும். அல்லேலூயா. ஆவியானவர் தடையில் ஒரு அபிஷேகம் என்பது ஆல்ரெடி ஆவியன் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் இதை காட்டின ஒரு பூஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அந்த காலத்தில் போடுவாங்க ஃபோனில், இந்த காலத்தில் போடுறதில்ல. இல்லை, அந்த பூஸ்ட் எதுக்கு போடுறாங்க? ஃபோனில் பூஸ்ட் போட்டுக்கிறீங்களா இல்லையா? இது வரைக்கும் பூஸ்ட் எதுக்கு போடுறாங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவதற்கு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிகமாகி ஓடுவதற்கு. அது மாதிரி ஆவியன் நமக்கு என்ன பண்ணுற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் இந்த கடைசி நாட்களில். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தடை எதுவும் இருக்கக்கூடாது. உன் ஃபோன் தடையாக இருக்கக்கூடாது, உன்னுடைய லேப்டாப் தடையாக இருக்கக்கூடாது, உன்னுடைய குடும்பத்தில் உன் குடும்பம் தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ போகிற இடத்துல எதுவும் தடையில்லாத தன்னை பாதுகாத்துனா நீ உட்காந்துருக்கிற இடத்துல மேலே ஆவியன் இறங்கி வருவார். உன் மேலே இறங்கி வரும்போது உன் ஜெபஜீவன் பெருகும், உன் பரிசுத்தம் பெருகும். புரியுங்களா? அதனால தான் ஆவியன் நமக்கு என்ன பண்ணுறாரு? தன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எது கொடுக்குறாரு? உன் வாழ்க்கை விரிவாக்கிறதுக்காக. புரியுங்க? உன் சந்ததியை தலைமுறை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா உனக்கு வர பின்னாடி வர 3 சந்ததி என்ன பண்ணும்? உன் பின்னாடியே வரும். அல்லேலூயா. நீ உன்னுடைய ஜெப ஜீவன் ரொம்ப குறைச்சிட்டுனா, உன் பரிசுத்தத்தை குறைச்சேன்னா பின்னாடி வர சந்ததி எப்படி இருக்கும்? பரிசுத்தமில்லாத ஜனம், ஜெபிக்காத ஜனம் பின்னாடி வருமா? தலைமுறையாக வரவே வராது. அல்லேலூயா. அடுத்த தலைமுறை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா உன் ஜெபமே இப்படி இருந்தால் அப்போ உன் பிள்ளைங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? உன்னாலே 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, ஒரு அதிகாரத்தை முழுமையாக தேடி தியானிக்க முடியல, அப்போ எப்படி உன் பிள்ளைங்க செய்யும்? பண்ணுமாமா சொல்லுங்கள். பிள்ளைங்க பசி எடுக்கிறது சாப்பாடு கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு உடை இருந்தால் உடையை வாங்கி தரோம், பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டினா நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்டப்பட்டு பீஸை கட்டுறோம். ஆனால் சபையில் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கணும், இல்லை வீட்டில் உட்காந்து 1 மணி நேரம் செபிக்கணும், அதில் பயிற்சி எடுக்கிறாங்களா? அப்படி மட்டும் அவங்கள்ட்ட கரங்களை வைத்து ஒரு எழுத சொல்லுங்கள் பாருங்கள், ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என் பிள்ளைங்களை எப்படியாவது நரகத்தை என்ன பண்ண நீங்கள் அனுப்பிடணும், நித்தியத்துக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா 10 வருஷம் அனுப்புறதுக்கு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் போயிடுறீங்க, அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ உன் பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார்? இயேசுடைய தாய் என்ன பண்ணாங்க? தன்னுடைய பிள்ளைக்கு 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அதனால இயேசு என்ன பண்ண ஒரு வல்லமையான ஊழியக்காரை எழுப்பினார். புரியுங்களா? அந்த 12 வயசுலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீ கற்றுக் கொடுக்குற எண்ணம் வரும். உனக்குள்ளே ஆவியானவர் இல்லைன்னா உன் பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டீங்க? கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரே சபையில் தான் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஏலி பிள்ளைங்களும் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தது? சாமுவேலும் இருந்தார். புரியுங்களா? சாமுவேல் வளர்ந்தாரா ஆவியில்? இல்லை ஏலின் பிள்ளைங்க வளர்ந்தாங்களா? சாமுவேல் பிள்ளைங்க வளர்ந்துச்சு. ஏலி பிள்ளைங்கன்னா ஆயிடுச்சு. உங்கள் பிள்ளைகளை ஏலி பிள்ளையாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, சாமுவேலை போல மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுங்களா? 2 பேருக்கும் அந்த தாய்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்க இருக்கும். உங்களுக்குள்ளே ஜபாவி இல்லைன்னா பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அவங்களும் ஜபம் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே கீழ்ப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளே கீழ்ப்படி இருக்காது. உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்காது. நீங்கள் வேதத்தை வாசிக்கலைன்னா அவங்க வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் குடும்ப ஜபம் நடத்தலைன்னா அவங்க குடும்பம் நடத்த மாட்டாங்க. அப்படின்னா அவன் அடுத்த சந்ததி பார்க்கும்போது சபைக்கு இப்படி வர கூட்டத்தில் அந்த கூட்டம் எப்படி வரும்னு யோசித்து பாருங்கள். நம்ம வரத்துக்கே அவ்வளோ தடுமாறி வந்துருந்தா பின்னாடி வர கூட்டம் எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை எதுக்காக அழைச்சேன்? பரிசுத்தத்திற்காக தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போ பின்னாடி வர சந்ததிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாதா? ஒரு வீட்டை இன்சூரன்ஸ் பண்ணுறோம், 2 வீலர் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஒரு கார் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். புரியுங்களா? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் என்ற ஒரு இன்சூரன்ஸை விற்கிறோமா? ஏன் பின்னாடி வரும்போது அவங்க ஜெபிக்கிறவனாக இருக்கணும். நான் அதுக்காக உருவாக்குவேன். அண்ணால் எப்படி உருவாக்கினாங்க? சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்கினாங்க. அல்லேலூயா.
சகாரியா எலிசபெத் எப்படி உருவாக்கினாங்க? ஏமாஸ்தானுங்கண்ணே. 8 பிறகா ஊழியக்காரர் வந்துட்டார் ஏமாஸ்தானுங்கண்ணே. எப்படி வந்தார்? எப்படிமா வந்தார்? எலியாவின் ஆவி பெற்றுக்கின்னு வந்தார். நம்ம யாராவது நம்ம பிள்ளைங்க எந்த ஆவினா இறங்கிட்டாங்க ஆண்டவரை, பவுல் ஆவி இறக்கி விடுங்க மேலே, ஆரோனுடைய ஆவி இறக்கி விடுங்க, மோசனுடைய ஆவியை என் பிள்ளை மேலே இறக்குங்கன்னு ஒரு 5 வருஷம் நீங்கள் தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணால் அந்த பிள்ளை மேலே ஆவி இறங்க மாட்டாரா? நீங்கள் தூங்கினு அப்போ மல்லாக்காட்சி நீங்கள் தூங்கினதுனால தான் பிள்ளைங்க எப்படி தூங்குது? ஏதோ தான் ஆவியை வந்து அது பிள்ளைங்க மேலே என்ன பண்ணுது? இறங்கிட்டு அது பைத்தியம் முடிச்சும் சுற்றுது. இல்லையா? நம்ம ஃபோன் எடுத்து எப்போ சுற்றுறோம், அது ஒரு பைத்தியம். ஃபோன் பைத்தியம் சிலருக்கு, அது ஒரு ஆவி. அது அந்த ஆவி அவங்க மேலே இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண கட் பண்ணனா உங்கள் குடும்ப ஜபத்தில் சொல்லணும். குழந்தைங்க படுத்து தூங்கி இருக்கும் போது என்ன பண்ணோம்? அவங்க மேலே கைகளை வைத்து, ஆண்டவரே இந்த பிள்ளை மேலே ஏமாஸ்தானுடைய ஆவி இறங்கட்டும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய ஆவி இறங்கட்டும். புரியுங்களா? தானியேலுடைய ஆவி இறங்கட்டும். 3 வேளை ஜெபம் பண்ணிட்டேன் பிள்ளை. புரியுங்களா? அப்படி ஜெபிக்கிற பிள்ளையா நீ எழுப்பிட்டுனா இந்த பட்டணத்தை அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவார்? ஆண்டவரே ஒரு மந்திரி ஆக்கி விடுவார். அந்த மந்திரி உண்மையாக இருந்தால் அந்த மந்திரி உண்மையின் நிமித்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கிட்ட நீ நின்னா உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். பரத்திலிருந்து ஜோதிகள் பிரதானத்தில் நன்மையான ஈவுகள் அது இறங்கி உன் வீட்டில் வரும், உன் சபைக்கு வரும். நீங்கள் உன் கை மேலே தான் இருக்கணும் தவிர எந்த இடத்துலையும் நம்ம கை என்ன பண்ணக்கூடாது? தப்பு தறி என்ன பண்ணக்கூடாது? நீட்டக்கூடாது. எனக்கு உதவி செய்ய நீ கேட்காது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உன்னோடு இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாரு. 3 வசனம் சொல்லுது. உன்னோடு கூட இருக்கிறாரு, உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறார். அப்படியா இருந்தால் ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் படிச்சிருந்தா உனக்குள்ளே இருக்கிறாருன்னு ஒரு வசனம். இயேசு உனக்குள்ளே இருக்கிறார் அப்படி வசனம் எങ്ങനെ கேள்விப்பட்டுக்கிறியா? சார் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா ஒரு வசனம் படிங்க. ஏதாவது நீங்கள் எடுத்து என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். கர்த்தர் என்னோடு கொடுக்குறான்னு சொல்லி 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே. பாருங்க யாரோடு இருக்கிற இந்த வாக்கு தத்தம் என்ன பண்ணோம்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பிள்ளைங்கள் மேலே வைத்து இதை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. புரியுங்களா? இதை நிறைவேற்றி நீங்கள் கதறி ஜெபம்னா தான் உங்களுடைய இருதயம் உடையும் போது தான் கத்தனை செய்கிறாரு. அந்த உடைந்த இருதயத்தை பார்க்குறாரு, நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து உடனே என்ன பண்ணுறாரு? உடனே உங்கள் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிடும், ஞானமாக படிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க எதை எடுத்து படித்தாலும் அதில் ஆசீர்வாதம் தங்கிடும். அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். அவங்க எந்த வேலைக்கு போனாலும் கர்த்தர் அவங்களை உயர்த்துவார். கை நிறைய சம்பாதிப்பாங்க. நீங்கள் 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு நிற்பீங்க, அது 10 லட்சம் கொண்டு வந்து உங்கள் கையில் நிற்க வைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இந்த 41:10 வச்சு என்ன பண்ணீங்க? அதுக்காக ஜெபித்தீங்க. அப்போ நீங்கள் படித்து முடிக்கும் போது நீங்கள் வேலை தேட தேவையில்ல, கர்த்தரே வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் யோசேப்பை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு. அல்லேலூயா. தானியேலை கொண்டு போய் எங்கே வைக்கணும் தெரியும். நெகேமியை கொண்டு போய் எங்கே வைக்கணும் தெரியும். எஸ்தரை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு யாருக்கு தெரியும்? கடுமையான உலகம்தான். ஆமானுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இது என்ன காலம்? இது ஆமானுடைய காலத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மொர்தெகாய் தூக்கி எங்கே வச்சார்? மொர்தெகாய் ஒரு ஜாமக்காரன்னு போல ஜெபித்ததுனால தான் மொர்தெகாய்க்கு என்ன வந்துச்சு? ஆமானுடைய இடத்த பிடிச்சார். அதே மொர்தெகாய் அந்த இடத்துல காவல் காத்து ஜெபம் இல்லைன்னா புரியுதுங்களா வந்திருப்பாரா? ஒரே ஒரு ஜெபம் என்ன பண்ணிச்சு? ஜாமம் காக்கிற ஜெபத்தை யார் ஜெபம் பண்ணதுன்னா இந்த மொர்தெகாய் ஜெபம் பண்ணார். அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சபையை கர்த்தர் மாற்றுவார், சபையை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க. ஒரு நாளும் தடுமாறம் வரையே வராது. உன் வாழ்க்கையில் எங்கே போனாலும் பூமியே அதிர்ந்தாலும் நீ நிமிர்ந்து கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னுவீங்க. என்னது? பூமியிலே பஞ்சம் வந்துடுச்சுன்னா கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் உன்னை போஷிப்பார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்க அனாதையை தெரிவதில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய சேரும். பரலோகம் உனக்காக இறங்கி வரும். சுனாமி வந்தாலும் பரலோகம் உனக்கு வரும். புரியும்? அந்தமான் நிக்கோபாரில் ஜெபிக்கிற ஒரே ஒரு மனுஷன் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்தார். மீது சபை அந்த மக்கள் 8,000 பேர் அப்படியே மறித்து அந்தமான் நிக்கோபாரே மூடிடுச்சு. யோசித்து பாருங்கள். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தான் வெளியே வந்தார். ஜெபிக்கிற கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார் சோதம் பட்டணது போல். ஆனால் மீது எல்லாமே சபையோ மூடி போச்சு. சபையில் யாருமே என்ன பண்ணுறது? ஜபத்துக்கு என்னம்மா வரதே இல்லை. கேட்டால் என்ன பண்ணுறது? எனக்கு அங்கே வேலை, ஊரில் வேலை, கல்யாணத்துக்கு போகணும், அப்புறம்
நிச்சயத்துக்கு போகணும், அப்புறம் ரேஷன் கடைக்கு போகணும், இது போகணும், இதே சொல்கிறதுனால திடீர்னு என்ன வந்துச்சு, ஒரு பயங்கரமான சுனாமி வந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் அந்தமானுக்கு போயிருக்கிறீங்க? நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஊழியக்காரை சாட்சியோ கொண்டு வந்து எங்கள் சாட்சியில் போட்டோம். அவர் மட்டும்தான் தப்பிச்சு வந்தார். அது கூட ஒரு மரத்தை அமுச்சு தான் அது மேலே உட்காரனார் ஆண்டவர். புரியுங்களா? ஒரு முறை புரட்டும் போது எல்லாமே அவுட்டு, அந்தமான் நிற்க ஃபுல்லாக அவுட்டு. ஆனால் ஒரே ஒரு ஊழியக்காரன் சண்டே அன்றைக்கி மெசேஜ் கொடுத்துருக்கும் போது அவர் மட்டும் தப்பிச்சுன்னு வந்தார். ஆனால் விசுவாசி உன்னோட காணல. அல்லேலூயா. நம்ம எதுக்கு வர ஆலயத்துக்குன்னா பரிசுத்தமாக இருந்தால் சிங்கத்தின் கெபியில் போட்டோட ஒன்று என்ன பண்ணாது, சிங்கம் சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தனா, பரிசுத்தத்துக்கு சிங்கம் பயப்படும், பரிசுத்தத்துக்கு உலகம் பயப்படும், பரிசுத்தத்துக்கு சுனாமி பயப்படும். ஆனால் உனக்குள்ளே பரிசுத்தம் இல்லை அப்படின்னா புரியுதுங்களா, ஒரு நாய் கூட போகிற தெரு ரோட்டில் போய் ஓடியாந்து ஒன்று தான் கடிக்கும். அல்லேலூயா. அது கடிக்கிறதுக்கு யார் காரணம்? உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்லை. எப்போ பார்த்தாலும் அசுத்தமான காரியங்களை யோசிச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் அசுத்தமான இந்த ஃபோனுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்துக்கு இடம் கொடுத்து, இந்த அசுத்தம் இடம் தான் போகிற வண்டி கூட மேலே நம்மளை மோதி நம்ம எல்லாம் போயிடுவோம் வீட்டோட. பரிசுத்தம் தான் பிசாசில் ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு பரிசுத்தமாக இருந்தார். என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கம்மா? அவர் பரிசுத்தமாக இருந்தார். என்ன நடந்தது? பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியல. அல்லேலூயா. கட்சியில் பிசாசன் தோலை உரிச்சின்னு போனாரா? பரிசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்க காலத்தில் தோல் உறிஞ்சின்னு போயிடுச்சு. எல்லாத்தையும் உரிந்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு யார் எதிர்த்தாலும் அவங்க நிலைத்து நிற்கிறதில்ல. தெரியுங்களா? ஜெபிக்கிறவங்களுக்கு யாரா எதிர்த்து நின்று அவங்க நிற்கிறதில்ல. சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நிற்கிறதில்ல. காரணம் என்னென்னா, அந்த பரிசுத்தத்துக்கு பரலோகமே செவிசாய்க்கும். பரலோகமே இறங்கி வரும் கீழே. பரலோகமே இறங்கி வந்து உனக்கு உதவி செய்யும். ஏன்னா பரிசுத்தம் ஒன்று தான் வந்து உலகத்தை காக்கிறது. பரிசுத்தம் இல்லாத யார் இருந்தாலும் என்றைக்கே உலகம் அழிஞ்சிட்டுருக்கோம். நம்மளும் இந்த பூமியில் பறந்துருக்க மாட்டோம். 1-2 பேர் பரிசுத்தமாக இருக்கிறனால தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருந்தால் இந்த பட்டணத்தில் நிறைய ஆத்து மக்களை கற்று சபை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மன்னிப்பு. 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், எழுப்புதல் வர்றதுக்கு என்ன காரணம்? அல்லேலூயா. வசனத்தில் வளர்கிற சபை எழுப்புதலை காணும். அல்லேலூயா. எந்த சபை வசனத்துக்குள் வளர்கிறதோ அந்த சபை எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வரணும் அப்படின்னா இந்த வசனத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கணும். உன் கண்ணுக்கு முன்னாடி நீ எழுதணும், உன் கையில் எழுதணும், உன் வீட்டு வாசலில் எழுதி வச்சிருக்கணும். எவ்வளோ வசனம் ஐயா எழுதி வச்சுக்கிறா பாருங்கள். இந்த வசனத்தை டெய்லி நீ மனப்பாடம் பண்ண உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் பெருகிடும். அல்லேலூயா. இந்த வசனத்தை சும்மா ஏதோ எழுதி வச்சுக்கிறான்னு நினைக்கல. பாருங்கள், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அன்றைக்கி ரூத்துக்கு செய்தவர் இன்றைக்கி செய்ய மாட்டார் உங்களுக்கு. அப்போ அந்த வசனத்தை எத்தனை பேர் வந்து வாசிக்கிறீங்க? ஒரு முறை வந்து என்ன பண்ண சபைக்குள்ளே 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். என் ஆத்மாவை கத்திரி சோதனை முன்னாடியே ஓடிடுறாங்க பாதி பேர். புரியுங்களா? நீ பரிசுத்தமாக இருந்தால் உன் கணவர் எங்கே இருந்தாலும் உனக்கு பயப்படுவார். பரிசுத்தத்துக்கு எல்லாமே பயப்படும். புரியுங்களா? கீழ்ப்படிய மாட்டார், ஆனால் என்ன பண்ணுவார்? பயப்படுவார். எங்கள் மனைவி மேலே ஒரு பரிசுத்தம் ஆவியானவர் இருக்கிறாரு, அவரை தொட்டால் எனக்கு பலவீனம் வருது. உங்கள் மேலே ஆவியானவர் இருந்தால் அவனை தொடுவாரா? தொடவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் சும்மா இருப்பாரா? சும்மாவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லைனா தான் எல்லாமே தொடுவாங்க. போகிற நாய் கூட என்ன பண்ணோம், அப்படி தட்டி பார்த்துட்டு போயினே இருக்கு நம்மளை. அப்போ இந்த பரிசுத்தத்துக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, சொல்கிற பாரு, வசனத்தில் வளர்கிற சபை எழுப்புதலை காணும். அல்லேலூயா. சங்கீதம் 86:11 சொல்லுகிறது, தாவே உமது வழியை எனக்கு போதியும், நானும் அது சத்தியத்திலே நடப்பேன், நானும் அது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமீன். அல்லேலூயா. அப்போது உமது வழி எங்கே இருக்குது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். வழி தான் வேதம். இந்த வேதத்தை தான் உன் வழி குறித்து ஆண்டு வேதி வச்சிருக்கிறார். இந்த வேதத்தில் அரைக்குறையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா உன் வாழ்க்கை அரைக்குறை தான் இருக்கும். புரியுங்களா? இந்த வேதத்தை நீ முழுமையாக இரவும் பகலும் இதுக்கு நேரத்தை கொடுத்தால் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனா எண்ணி மாறிடுவேன். அல்லேலூயா. தாவீது அவர் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தது காரணம் என்னன்னா, இதை இரவும் பகலமாக என்ன பண்ணார்? இதை வாசித்தார், தியானித்தார், ஆராய்ந்து பார்த்தார், அதன்படி வாழ்ந்தார், அதன்படி அவர் என்ன பண்ணார்? மரித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த வேத வசனங்களை துல்லியமாக நீ வாசிக்கணும். நெகேமியா 8ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் பாருங்க, எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க. வேத பாரகனாகிய எஸ்ரா வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலப்பக்கமாக மத்தித்யாவும் செமையாவும் அனேயாவும் உரியாவும் இல்கியாவும் மசேயாவும், அவனுக்கு இடப்பக்கமாக பெதையாவும் மீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கு உயர நின்று பாருங்க, எஸ்ரா சகல ஜனத்துக்கு உயரமாய் நின்று சகல ஜனங்களும் காண சகல ஜனங்களுக்காக புஸ்தகத்தை திறந்தான். பாருங்க, உடனே புஸ்தகத்தை திறந்து அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? எழுந்து பழைய ஏற்பாட்டில் இப்படி வேத புத்தகத்தை திறக்கும் போது ஜனங்க யாருமே உட்கார மாட்டாங்க, நம்ம உட்காந்துனே கேட்குறோம். அல்லேலூயா. அவர் எல்லாரும் எழுந்து நின்று அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகி கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். அடுத்தது 8ஆம் வசனம் வாசிங்க டைரக்டா. 8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பாருங்க, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து எப்படி வாசித்தாங்க? தீர்க்கமாய் வாசித்தார்கள். அர்த்தம் சொல்லி இரண்டாவது அர்த்தம் சொல்லுகிறார்கள். வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியா. பாருங்க என்ன கேட்கறாங்க இப்போ? இன்னைக்கு அழறாங்க சபை. புரியுங்களா? ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக எழுதி வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் கர்த்தருடைய எல்லா விதமான பரலோகத்தை குறித்து, பூமியை குறித்து, நரகத்தை குறித்து எல்லாவற்றையும் அவங்க வாசித்த போது அவங்க எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. இப்போது அல்லேலூயா. நம்ம இந்த புத்தகத்தை கையில் ஏற்றி நம்ம கையில் கொடுத்துட்ட ஆண்டவர், இது எப்போது நீங்கள் அழுத வாசிக்கலாம் பரவாயில்ல, சும்மா உட்காந்தாவது தியானம் பண்ணியிருக்கிறீங்களா? தீர்க்கமாய் வாசிக்கணும். ஃபஸ்ட் எப்படி வாசிக்கணும்? தீர்க்கணும் என்ன? ஒரு எழுத்து பிழையில்லாத என்ன பண்ணணும்? அதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்ன தான் எழுதியிருக்குன்னு ஒரு முறை தீர்க்கமாய் வாசிக்கணும். அல்லேலூயா. தீர்க்கமாய் சொல்கிறது அந்த அதிகாரத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கணும். என்ன பண்ணணும்? என்ன சொன்னேன்? தேடி. ஏசாயா 34:16 சொல்லுகிறது தேடி வாசி. யோவான் 5:39 சொல்லுகிறது, இயேசு சொன்னார் இவைகளை ஆராய்ந்து வாசி. பரிசுத்தாவியானவர் சொன்னார் இவைகளை தியானம் பண்ணி வாசி. அல்லேலூயா. அப்போ பிதா சொன்னார், அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். பிதா என்ன சொன்னார்? தேடி வாசிங்க. ஏசாயா 34:16. அப்போ பிதாவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இயேசு சொன்னார் என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இயேசுக்கு என்ன பண்ண? நம்ம கீழ்ப்படுகிறோம். அவர் சொன்னாரே ஆராய்ந்து வாசின்னு. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரு? என் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணி பாரு. அப்போ ஆவியானுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்போ தேடி வாசிக்கும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். யாரெல்லாம் நீ வேதத்தை தேடி வாசிக்கிறீங்களோ, சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அப்போ தேடி வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை குறை இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு தூக்கினா என்ன பண்ணுறோம்? ஒருத்தராக தூக்குறாங்க, எல்லாமே தூக்குறாங்க. ஒரு குறையில்லாத நீ இருக்கணுன்னா பிதா சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தா எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். வருமா வராதா? யோபு சொல்கிறாரு, நீர் என்னோடு பழகி சமாதானமாயிரு. அப்போ இயேசுவோட ஒருத்தர் பழகினாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ யாரோடு பழகிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற சமாதானம் போயிடும் உங்களை விட்டு. அல்லேலூயா. ஆனால் தேவனோட நீ என்ன பண்ணு? வேத புத்தகத்தை எடுத்து நீ பழகத்தான் தேவனோட பழகிறன்னு அர்த்தம். இந்த வேதத்தோடு நீ பழக கற்றுக்குன்னா உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? சமாதானத்தை தேடி எத்தனை மலையை தேடி ஓடுறாங்க ஜனங்க, எத்தனை கிலோமீட்டருக்கு போகிறாங்க. புரியுங்களா? ஒருத்தர் சொல்கிற பிரான்ஸ்லேருந்து எங்கே வந்தார் சமாதானத்துக்கு? புரியுங்களா? சென்னைக்கு சென்னையிலேருந்து பல இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஒரு 800 கிலோமீட்டருக்கு போயிட்டு சமாதானத்தை தேடி போயிருக்கிறாருன்னு அவர் எனக்கு சொல்கிறார். இது மாதிரி ஐயா, நானும் ஒரு சர்ச்சைக்கு தான் போயின்னு இருக்கிறேன், ஆனால் சமாதானம் எங்கே இருக்குதுன்னா இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் திருப்பதி கர்நாடகா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி என் மனைவியை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்னா பிரான்ஸ்லேருந்து கொண்டு வந்தார். அனுப்பினவரே பாஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாரு. நீயே என்ன பண்ண அங்கே போயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துடுன்னு. அல்லேலூயா. அப்போ அங்கே போய் பார்த்தா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனால் நீ அங்கே பிரான்ஸ் நாட்டிலே உட்காந்து பழகி அந்த ஆண்டவரோட
சமாதானம் கிடைக்குமா கிடைக்காதா? பழகினால் சமாதானம், கூடவே இன்னொன்று வருது. என்னது? நன்மை வரும். எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கம் என்பது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு. அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் தான் குட்டிகள். அவங்க பட்டினியாக இருப்பாங்க, ஆனால் யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் தேடனா ஒரு குறை இருக்காது. நம்மளாம் யார்? யூதராஜ சிங்க பிள்ளைகள். நம்மளாம் எப்படி இருக்கணும்? யூதராஜ சிங்கத்தை போல தானே இருக்கணும். நம்மளே நன்மைக்கு ஒரு கடையாக போயிட்டு எனக்கு எதனா கொடுப்பாங்களா, ஒரு இடத்துக்கு போய் எனக்கு எதனா வேலை கொடுப்பீங்களா நீ கேட்டிருந்தா அவனுக்கு தெரியும் இவங்கள பார்த்தா என்ன பண்ணுது, அவன் மனம் தர மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளே போய் என்ன பண்ணுக்கிறோம், உதவி செய்யணும்னு கேட்குறோம். நம்ம தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நம்மளை பார்த்தா அவன் ஓடிப்படுறான் கம்பெனி முடிக்கினேன். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யூத ராஜசிங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படிமா இருக்கணும்? யூத ராஜசிங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? மேன்மையாக இருக்கணும். ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் நம்மளை வைப்பாருன்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை இரவும் பார்க்கலாம், அதை தேடி பாருங்கள், ஒரு நன்மையும் குறையாது. உன் வீட்டில் மாவு குறையாது, உன் வீட்டில் பணம் குறையாது, உங்கள் வீட்டில் பரிசுத்தம் குறையாது, உங்கள் வீட்டில் ஜபம் குறையாது, உங்கள் வீட்டில் வேதவசனம் குறையாது. நீ வர சபையில் உனக்கு எல்லா நன்மைகளும் அந்த சபையிலையும் எதுலேயும் குறையாது. இந்த ஓடெல்லாம் தூக்கி போட்டு பெரிய பில்டிங் கட்டி பெரிய சபையாகிடும். அல்லேலூயா. இன்றைக்கி வேதத்தை நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, தேடி வாசிக்கிறதில்ல. ஒரு தேடி வாசித்தால் இவ்வளோ நன்மை இருக்கும்போது, அப்போ ஆராய்ந்து வாசித்தால் நித்திய ஜீவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என்னது? நீ ஆராய்ந்து வாசித்து பாருங்கள், உனக்கு ஒரு நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறார் ஆண்டவர். இயேசு சொல்லுகிற வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். மூன்றாவது, நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், உன் வாழ்க்கையில் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட அன்பு உங்கள்கிட்ட இருக்கும், சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கும். 4 பேருக்கு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீங்க. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? வேதத்தை தியானம் பண்ணுறதுனால தான் அங்கே கனிகள் உருவாகும். யாரெல்லாம் வேதத்தை தியானம் பண்ணலையும் உன் வாழ்க்கையில் அன்பு இருக்காது, நீடி பொறுமை இருக்காது, இச்சை அடகு இருக்காது, விசுவாசம் இருக்காது, தயவு இருக்காது, அப்புறம் நற்குணம் இருக்காது, அப்புறம் சந்தோஷம் இருக்காது, அப்புறம் என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. வெறுமையான பாத்திரமாக இருப்பேன். அப்போ எங்கெல்லாம் வேதத்தை தியானம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கனியை உருவாக்குறாரு. எங்கெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோ அங்கெல்லாம் வேத அறிவு உருவாகிறது. எங்கெல்லாம் வேதத்தை தேடுகிறாயோ அங்கெல்லாம் உன்னுடைய நன்மைகள் உனக்கு ஆண்டு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைப்படாது. புரியுங்களா? ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி கரெக்டாக தருவார். உன் பிள்ளைகளுக்கு கரெக்டான நேரத்தில் திருமணமாகும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான காலேஜில் படித்து முடிப்பாங்க. அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் கணவர் சரியான நேரத்தில் மரிப்பார். 80-90 வயசில் போய்ட்டு என்ன பண்ணுவார்? மரிப்பார். பாதிலே அவர் என்ன பண்ண மாட்டார்? மூட்டை கட்ட மாட்டார். ஏன்னா அவரை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வதுக்கு ஆண்டு ஜீவனை அவருக்கு கொடுத்தினே வருவார். மனைவிகளுடைய வாழ்க்கை பெருகினே இருக்கும். அவனுடைய ஆயுஷ் நடக்கிறத கூட்டுவார். உன் வீட்டில் மாவையன் என்ன பண்ணோம்? 4 பேருக்கு நீ போடுகிற அளவுக்கு மாறிடுவாய். 4 பேர் கொடுக்குற அளவு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? அப்போ கர்த்தரை என்ன பண்ணணும்? வசனத்தில் நீ என்ன பண்ணணும்? வளரணும். வசனம் எங்கே வளர்கிறதோ அங்கே எழுப்புதலை காண முடியும். புரியுங்களா? ஆண்டவர் மகத்துவங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்தாரு. அப்போ எஸ்ரா என்ன பண்ண? தீர்க்கமாய் வாசித்தார். 2வது அர்த்தம் சொன்னார். 3வது அதை விளங்கி பண்ணினார். அர்த்தம் சொல்லும் போது என்ன நடக்கும்? அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அன்றைக்கி கந்தக மந்திரிக்கு அங்கே பிலிப்பு அர்த்தம் சொல்லும் போது தான் அந்த மந்திரி ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. எங்கே வசனங்களை நீங்கள் அர்த்தம் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த ஆத்மாவை தன் பக்கம் கொண்டு வரலாம். ரட்சகர் இயேசு யாருன்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னாவே பாதி ஆத்மா உங்கள் சொந்த மதெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் நரகத்தை குறித்து அவங்களோட பேச மாட்டேன்றீங்க. மரணத்து பிறகு இருக்கிற வாழ்க்கை குறித்து பேசணும். எப்போவுமே எங்கே பேசினாலும் மரணத்து பிறகு என்ன நடக்குது, புரியுதுங்களா? அதை தெளிவாக சொன்னீங்கன்னா போதும். அதெல்லாம் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? ஒரு தண்டனை, நரக தண்டனை இருக்குது. என்ன இருக்குது? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன இருக்குது? நரகத்தில் ஒரு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனைக்கு தப்புன்னா புரியுங்களா? அவங்களுக்காக என்ன பண்ணணும்? கவலைப்படணும். இந்த உபவாசத்தில் ஆண்டவரே இவ்வளோ ஆத்மா எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாது இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் கவலையாக இருந்தால் தான்
அந்த கவலையின் ஜெபம் நீங்கள் ஏறெடுத்தால் தான், அந்த கவலையின் உபவாசத்தை ஏறெடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆத்மா மனம் திரும்பும். அல்லேலூயா. அன்றைக்கி நெகேமியா முகத்தில் என்ன இருந்தது? துக்கம் இருந்தது. அந்த ராஜா கேட்கிற, ஏன் நீ துக்கமா இருக்கிற? எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அல்லேலூயா. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு யோசித்து பாருங்கள். அந்த ரட்சிப்பை பெறாதீங்க எத்தனையோ பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் உபவாசத்தை போட்டு நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி கவலையாக இருந்தால் தான் அவங்க உங்களை கேட்பாங்க, ஏமா கவலையாக இருக்கிறேன்னா? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்போம்னால் நீ தண்டனை தப்பவே முடியாது. அல்லேலூயா. நீ தண்டனை தப்பணுன்னா நான் கவலைப்படணும், உனக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவனை செய்கிறார். தண்டனை என்பது நரக தண்டனை. அந்த தண்டனையிலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தப்பிக்கணும். புரியுங்களா? நமக்கு சபை மிக அவசியம், ஆலயம் மிக அவசியம், வேதம் அவசியம், ஜெபம் அவசியம். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே என்ன பண்ணோம்? கர்த்தரோடு இணைந்து வாழணும். அல்லேலூயா. தேவனோடு நம்மளுடைய வாழ்க்கை வந்தால் தான் பாவத்துக்கு இடம் கிடைக்காது. புரியுங்களா? நீ தேவனுக்கும் சபைக்கும் நடுவில் நீ நிறைய கேப் விட்டுட்டுனா உனக்கு அசுத்தம் தானாக வந்துடும். அதனால தான் அனுதினமும் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும், வேத வசனம் இருக்கணும், சபைக்கு ஆலயத்தில் ஜெபம் முழங்கால் படித்து ஜெபிக்கணும். இப்படி அனுதினம் வாழ்க்கை காத்துக்கணும்னா ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கிறது, ஒரு பரலோகத்தில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷ மனமகிழ்ச்சியாக அங்கே அழுகையும் இல்லை, அங்கே என்ன இல்லை? துக்கமும் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா அந்த இடத்துக்கு போவதுக்கு நம்ம ஆரம்பத்தில் எடுக்கிற பாருங்க ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தோடு ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், அதுக்கு பிறகு அக்னினாலும் எடுத்திருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆலயத்தில் நீங்கள் தொடர்ந்து வர 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 தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துனே இருக்கும். புரியுங்களா? இதுக்கு நீ இடத்தை கொடுத்துக்கினே இருக்கணும். இப்படி நீ கொடுத்தா வசனத்தை காத்து கொள்கிறதுனாலே அந்த சபைக்கு என்ன உண்டாகுது? ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது பாருங்கள். அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ பாருங்கள், யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று அது விருத்தி அடைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சபை வளர்ந்துருச்சு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் முழுமையாக சபை வளர்ந்துருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அது ஜெபத்தில் வளரணும்னா ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டால் இன்னும் இந்த சபையில் இன்னும் நிறைய ஆடுகளை கொண்டு வந்து ஆண்டு என்ன பண்ணுவார்? மந்தைகளை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஒரு கூட்டத்தை என்ன பண்ணி சுமந்து கொண்டு போகலாம். இப்படி அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண எழுப்புதல் ஆவி வேணும். சபை பெருக்கிறதுங்கன்னா இந்த சபையில் இன்றைக்கி 200 பேர் இருக்கலாம், அதை 4000 பேர் மாற்றுவதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எங்கே இருக்குன்னா, எங்கே 3 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று, சபையில் ஜெபம் பெருகினால் உன்னுடைய அபிஷேகம் அங்கே விழும். அல்லேலூயா. 2வது சொன்னேன், பரிசுத்தத்தில் வளர்ந்தீங்கன்னா அபிஷேகம் உள்ள வரும். 3வது, எங்கே வசனம் வளர்கிறதோ அங்கே அபிஷேகம் வரும். தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றுவார். சபை வேகமாய் வளர ஆரம்பிக்கும். நீங்களும் பரிசுத்தம் அடைவீர்கள். பரிசுத்தத்துக்கு மேல் இன்னும் பரிசுத்தம். ஒரு கூட்டம் முன்னே நம்ம தேடி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம சபையில் அநேக மக்கள் கொண்டு வரணும்னா இந்த 3 காரியங்கள் மிக அவசியம். என்னென்ன சொன்னேன்? ஒன்று, ஜெபம் எங்கே வளர்கிறதோ, எங்கே ஜெபம் பெருக்கத்தை உண்டாக்குறதோ அங்கே எழுப்புதலை காண முடியும். 2வது, சபைக்குள் எங்கே பரிசுத்தம் வளர்கிறதோ, எந்த சபையில் பரிசுத்தம் வளர்கிறதோ, எந்த ஆலயத்தில் சபை பரிசுத்தம் வளர்கிறதோ அந்த ஆலயத்தில் எழுப்புதலை காண முடியும். எங்கே வசனத்திலே வளர்கிறார்களோ, எந்த ஆலயத்தில் சபையில் வசனம் வளர்கிறதோ அங்கே ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். கடைசியாக அதில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 16:5 சொல்கிறது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட வேண்டும், நாளுக்கு நாள் பெருக வேண்டும். கடைசியாக சொல்கிறார் ஆண்டவர் அப்போஸ்தலர் 12:24 தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, அங்கே எழுப்புதலை காண முடியும்.
அப்போ தேவனுடைய வசனம் எங்கே வளர்கிறதோ நீங்களாம் நல்ல ஆவியில் ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரத்தை உட்காந்து எடுக்கணும். 24 மணி நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுங்களா? அந்த நாளில் உங்களுடைய சண்டேயில் கொடுக்குற மெசேஜ் என்ன பண்ணோம், அதை எழுதி கொண்டு போய் டைரியில் வீட்டில் போய் மறுபடியும் குடும்ப ஜபத்தில் 7 நாள் அந்த மெசேஜ் என்ன பண்ணோம், சொல்லி அதை மனதில் கொண்டு வரணும், அதை தியானிக்கணும். அந்த மெசேஜை விடக்கூடாது. 52 சண்டே 52 மெசேஜ் வருது, அதெல்லாம் நோட் பண்ணி வீட்டில் வசனத்தில் வளரணும். அல்லையா? சும்மா இங்கே கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் என்ன தான் வசனத்தை கேட்டேன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. நம்ம நின்னா பிசாசுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? கொண்டாட்டம் உண்டாயிடும். புரியுங்களா? ஏன்னா நம்ம கேட்ட வசனங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், வடி அருகே விடப்பட்ட நிலம் எப்படி இருந்ததா? வடி அருகே ஜனங்கள் நடந்து போகும்போதே வடியில் என்ன போயிடுச்சு, வசனம் போயிடுச்சு. நீங்கள் வசனத்தை எதோ பேசின்னு போகக்கூடாது. ஆலயத்துக்கு வந்து ரிட்டர்ன் போகும்போது இங்கே என்ன கொடுக்கப்பட்டதோ அதை பேசுங்க. வீணான வார்த்தைகளுக்கு ஒரு நாள் என்ன செய்யணும், பரலோகத்தில் கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். எவ்வளோ வீணான வார்த்தை பேசுகிறீங்களோ உங்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவியை நாங்கள் வச்சிருக்கிறாரு, அது ஆவியனுடைய புஸ்தகம். அதில் வீணான வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதை ஏற்று ஆண்டவர் இடையில வைப்பார். ஒரு சைடு பரிசுத்தமான வார்த்தைகளை வைப்பார், ஒரு இடையில என்ன பண்ணுவார், வீணான வார்த்தைகளை வைப்பார். எது இடையில அதிகமாக பெருகுதோ, புரியுதுங்களா, பரிசுத்தம் என்ன பண்ணோம், அதிக வெயிட்டாக இருந்தால் நீங்கள் வீணான வார்த்தையான மன்னிச்சிடுவார். ஆனால் வீணான வார்த்தை அதிகமாகி பரிசுத்தம் குறைஞ்சா எப்படி இருக்கும்? எது பேசினாலும் என்ன பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. புரியுங்களா? உன்னால் முடியாது, அதெல்லாம் ஆகாது, ஐயோ கிடைக்காத வேலை, ஐயோ செத்துடுவார் அவர், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சாத்த இருக்க மாட்டார், அப்படிலாம் பேசினா ஆகும். நீங்கள் சொல்லத்துக்கு முன்னாடி அவர் செத்துடுவார். அல்லையா? அவர் வருவார், கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நம்ம ஜபத்தை கேட்டவர், நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஏன் கவலைப்படணும்? சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு எப்படி பேசணும், நிதானமாக பேச கற்றுக்கணும். அல்லையா? நம்ம அப்படியே என்ன பண்ண கொந்தளிக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்ன பண்ணக்கூடாது, கொந்தளித்து பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தையை நாவல் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம அநேகமாக பேசிடக்கூடாது, யாருடைய உள்ளம் உடையிற மாதிரி பேசிடக்கூடாது, யாருடைய மனசு துன்பப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. புரியுங்களா? அவிவிசுவாசமான வார்த்தை வந்துடக்கூடாது வாயில். நம்முடைய வாயின் வார்த்தைக்கெல்லாம் ஒரு நாள் பதில் உண்டு. அல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக பேசணும், நிதானம் பேசணும். உங்கள் கணவர் இருந்தாலும் புரியுங்களா, அவர் எப்படி பேசணும், ஒன்றுத்துக்கும் உதவாத கணவராக இருந்தால் கூட எப்படி பேசணும், தாழ்மையாக பேசணும். அல்லையா? அப்போ தான் அவருக்கு என்ன பண்ணோம், என் மனைவி என்ன பண்ணல, அசதியாக நினைக்கல. உன் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், தாழ்மையாக பேசணும். உங்கள் பெற்றோர்களை பேசும்போது எப்படி பேசணும், தாழ்மையாக பேசணும். உன் ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், தாழ்மையாக பேசணும். இதுதான் நமக்கு வெளியே போய் என்ன பண்ணோம், பஸ்ஸில் ஏறும்போது அது வேலை காட்டும். அல்லையா? நீங்கள் இங்கே இப்படி பேசுனா பஸ்ஸில் ஏறினா யாருன்னா தப்பதை காலை வச்ச பிறகு என்ன ஆகும், தேவையில்லாத பேசி அடி வாங்கி சண்டை வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணம் செலவாகி அது செலவாகி எல்லாத்துலேயுமே சிக்கிடுவோம். புரியுங்களா? எந்த பாவமான கயிறை நாம் சிக்கவே கூடாது. அல்லையா? நமக்கு எல்லாவற்றையும் யோபு எப்படி பேசுகிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். செல்ஃபோன் கீழே வந்து உடஞ்சிச்சா பரவாயில்ல, கர்த்தர் கொடுப்பார். ஒரு வீடு போயிடுச்சு, கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாரைகள் கர்த்தர் இன்னொரு வீட்டை தருவார். இது விடு, நம்ம ஃப்ளாட்டு போயிடுச்சு, போனது போட்டோம், கர்த்தர் புதுசாக கொடுப்பார் அப்படின்னு நீ விசுவாசித்தா கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அங்கே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, கிணறை வெட்டுறாரு. புரியுங்களா? பெலிஸ்டன் வந்து அது மூடுறாங்க. என்ன பண்ணுறாரு, சண்டை போட்டு இருந்தார் ஈசாக்கு, போய் முன்னாடி வெட்டினார். அப்போ வேதத்தை நல்லா அறிஞ்சிக்கணும். புரியுங்களா? இது நம்ம பலவீனப்படுத்த 1000 பேர் வருவாங்க, ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்ம உயர்த்துவார். ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உன் கண்ணீரை துடைக்காது விட மாட்டார். உனக்கு பதில் வரும். ஜபம் ஒரு நாள் போய் சொல்லாது, அதுக்கு விடுதலை உண்டு. அந்த ஜபத்துக்கு ஒரு நாள் நன்மை உண்டு, அது ஓடி கொண்டு வரும். ஜபத்தை விடாதீங்க, சபையை விடாதீங்க, ஆலயத்தை விடாதீங்க, உபவாசத்தை விடாதீங்க, இரவு ஜபத்தை விட்டு விடாதீங்க. நல்ல மணிக்கணக்கில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, வயிற்றை கட்டுங்க, கொஞ்சம் சரீரத்தை ஒடுக்குங்க, கீழ்ப்படுத்துங்க, கர்த்தர் விடுதலை தருவார். அல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துனே இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க தூங்கி நிற்கும் போது கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க.
அது பெரிய பிள்ளையாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். புரியுங்களா? போயிட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை நீ தான் கொடுத்த, இந்த பிள்ளை ஒரு நாள் பரலோகத்தை விட்டுடக்கூடாது, உங்களுடைய சித்தத்தை செய்யணும் அது அப்படின்னு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயம் அந்த பிள்ளை என்ன பண்ணுவார், அந்த சின்ன ஒரு ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆன்சர் கிடைக்கும். புரியுங்களா? அந்த ஒரே பிள்ளை உன் முழு குடும்பத்தை தட்டி எழுப்போம், உன் சொந்த பந்தெல்லாம் தட்டி எடுப்போம். அந்த ஒரு விதை பல கனிகளை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்பர் 1, எங்கே ஜெபம் உண்டோ அங்கே எழுப்புதல் உண்டு. 2வது பார்த்தோம், எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே எழுப்புதல் உண்டு. 3வது பார்த்தோம், எங்கே வசனத்தில் வளர்கிறார்களோ அங்கே எழுப்புதலை காண முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, CD DVD ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.